ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு விமர்சனம் என்பது ஏற்கக்கூடியது. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் சொல்லியிருப்பது, அரசுக்கு ஒரு யோசனையை சொல்கின்றார். பொதுமக்கள் எல்லாம் சிரமப்படுகின்ற மின்சார தேவையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக சொல்லுவது 100 அல்ல 200% நியாயமான கருத்து. அந்த கருத்தை முதலமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்துவது உண்மையாக வேதனை அளிக்கிறது. அது தவறான உதாரணமாகும். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றால் அது நன்றாக இருக்கும். இந்திய வானிலை அறிக்கை சொல்றாங்க, எந்தெந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கணும், எந்தெந்த மாவட்டத்திற்கு தேவையில்லைன்ற சொல்றாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசும் நாகை மாவட்டம் தான் இந்த மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் விட்டுருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் பாதிக்கப்படுற அளவுக்கு மழை இருக்காதுன்னு வானிலை அறிக்கையினுடைய அந்த அறிக்கையை ஏற்று தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள், சிரமப்பட்டார்களோ அது இந்த முறை தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஒரு மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தோட இந்த ஒரு மாதத்தில் ஒரு 20 கொலைக்கு மேலே நடந்திருக்கும். அதில் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வக்கீலுங்களே கொலை செய்யப்படுறாங்க. ஒரு இடத்துல வக்கீல் கோர்ட்டு வெட்டி சாய்க்கிறாங்க, ஒரு இடத்துல வக்கீலை அப்படியே கொளுத்துறாங்க, ஒரு இடத்துல வக்கீலை துண்டை வெட்டி சாகடிச்சுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொல்லப்படுவதும், அதில் பொதுவானவர்கள் அரசியல்வாதிகளெல்லாம் கொல்லப்படுவதும் இந்த ஆட்சியில தொடர்கதையாக இருக்கின்றது. திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அதில் இருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இது நாட்டுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், உங்களுடைய ஊடகவியலாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட இதற்கான ஒரு திடமான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கவில்லை என்றுதான் வருத்தம் அனைவருக்கும். தமிழ்நாட்டில் அவங்களுடைய அத்துமீறல் அதிகமாக தான் இருக்குது. அதை குறிப்பாக சொல்லணும்னாக்கா எண்ணூர் துறைமுகமும் பக்கத்தில் இருக்கின்ற விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருது, குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருது, குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருது. இது இப்படி நாட்டு மக்களை, இந்த நாட்டினுடைய குடிமக்களை அழித்து ஒரு துறைமுகத்தை அங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லாதது. அது தமிழ்நாடு அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.